வணக்கம். மே மாதத்தின் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. வேறு எந்த திங்கட்கிழமையும் போல அல்லாமல் இன்றைய திங்கட்கிழமை உலகம் முழுவதும் வாழ்கின்ற கோடிக்கணக்கான தமிழ் மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நாள். காரணம், தமிழ்நாட்டு தேர்தல் முடிவு. இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி தொடர்ச்சியாக நான் இந்த யூடியூப் கம்யூனிட்டி பக்கங்கள் ஊடாகவும் சமூக வலைத்தளங்கள் அதுபோல் arvlotion.com என்ற செய்தித்தளத்தின் ஊடாகவும் மட்டுமல்லாமல் இந்த யூடியூப் நேரலைகள் இரண்டின் மூலமாக முழுமையான விவரங்களை தந்துவிட்டேன். நீங்கள் மறக்காமல் அந்த காணொளிகளை பாருங்கள். தமிழக வெற்றிக் கழகம் விஜய் தலைமையில் எவ்வாறு அதிகமான தொகுதிகளை வென்றெடுத்திருக்கிறது, ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது என்ற விடயத்தை தனித்தனியாக 2 காணொளிகளில் வழங்கியிருக்கிறேன். அதை மறக்காமல் நீங்கள் பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். இது பற்றிய பல்வேறு விடயங்களையும் அதுபோல் இனி ஏற்பட போகின்ற மாற்றங்கள், யாரோடு கூட்டணி அமைத்துக் கொள்ள போகிறார், இல்லாவிட்டால் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்கிறதா, தளபதி விஜய் என்று சொல்லக்கூடிய விஜய் இப்போது தமிழகத்தின் முதலமைச்சராக மாறியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எப்படியான மாற்றங்கள் அங்கே நிகழப்போகின்றன போன்ற விடயங்கள் எல்லாம் தனித்தனியாக நாங்கள் அலசுவோம். அந்த 2 நேரலை காணொளிகளில் பல்வேறு முக்கியமான விவரங்கள், இந்த தேர்தல்கள் குறித்த முடிவுகள் குறித்த முழுமையான விடயங்களை பேசியிருக்கிறேன். இந்த செய்தி நேரலையிலே உங்களுக்காக தரப்போகின்ற விடயங்களில் ஒன்று, இலங்கையிலே இப்பொழுது கொண்டு வரப்பட போகின்ற புதிய வரி சட்டம் மூலம் அது என்ன புதுசு, எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கிறதா? 20.5% என்று சொல்கிறார்களே, வர்த்தகர்களுக்கு இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? எனக்கு தெரிந்த நான் தேடி எடுத்த ஒரு சில முக்கியமான விளக்கங்களை உங்களுக்கு தரப்போகிறேன். செம்மணி புதைகுழி ஆய்வில் இன்று ஒரு சிறு குழந்தையின் மண்டி ஓட்டு எச்சம் என்று சொல்லக்கூடிய எண்புக்கூட்டு எச்சங்களும் இன்னும் 4 பேரது எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுகின்றன. இந்த அகழ்வாராய்ச்சியின் 7வது நாள் இன்றைய நாள். அதை பற்றிய விவரங்களும் இங்கே இருக்கின்றன. இதேபோல இன்னொரு மிக முக்கியமான விடயமாக, இந்த போதைப் பொருள் கடத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இலங்கைக்கு வந்தார்களே 22 பௌத்த பிக்குகள், அவர்கள் இப்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள். விளக்கமறியல் 23 பேர், அவரோடு அவர்களுக்கு உதவிய அமித் ஆனந்த் என்ற ஒருவரும் இப்பொழுது விசாரிக்கப்பட்டு விளக்கமறியல் இருக்கின்றனர். இந்த பின்னணியிலே காலி மாவட்டத்தைச் சேர்ந்த இன்னும் ஒரு மிக முக்கியமான முஸ்லிம் இனத்தைச் சேர்ந்தவர் ஒருவரும் இவ்வாறு இதிலே சம்பந்தப்பட்டுகிறார் என்று ஊடகங்களிலே வெளியாகி கொண்டுகிற செய்தி. ரிஸ்வி ஹாஜி என்ற அவரது பெயரை குறிப்பிட்டு இந்த விடயத்தை கொண்டு வந்திருப்பது, இந்த போதைப் பொருள் விவகாரத்திலே பௌத்த பிக்குகள் சம்பந்தப்பட்டுகின்றனர் என்ற அடிப்படையில் இனவாதத்தை கொண்டு வந்து வேறு மதத்தைச் சேர்ந்த ஒருவரும் இதில் ஈடுபட்டார் என்று சொல்லி இனவாதத்தை கிளறி இந்த விடயத்தை திசை திருப்புகின்ற முயற்சி இடம்பெறுகிறதா என்ற கேள்வி சந்தேகங்கள் எங்கள் மத்தியில் இருக்கலாம். எனவே அதை பற்றியும் கொஞ்சம் பேசுவோம். இதே போல விசாரிக்கப்பட்டு வாக்குமூலம் வழங்கப்பட்ட ஒரு சிறுமியை வன்கொடுமைக்குள்ளாக்கி இருந்தார் என்று சொல்லப்பட்ட அந்த பௌத்த பிக்குக்கு நடைபெற்றுகின்ற விடயம் என்ன, கொஞ்சம் பேசுவோம். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், $2.5 மில்லியன் காணாமல் போன அந்த நிதியமைச்சின் விவகாரம். இந்த விடயம் குறித்து இப்போது எந்த ஒரு விவரமும் இல்லையே. விசாரணைகள் இடம்பெறுகின்றனவா? ஒரு அதிகாரி தற்கொலை செய்து கொண்டார், அவரது தற்கொலை தானா என்ற விடயத்தை பற்றி பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்ற இடத்தில் நேற்றைய நாளில் அவரது இறுதிச் சடங்கு இடம்பெற்றிருக்கிறது. எனவே அது குறித்த புதிய விவரங்கள் ஒரு சிலவற்றையும் உங்களுக்காக இந்த செய்திகளில் கொண்டு வரப்போகிறேன். மத்திய கிழக்கு செய்தியோடு ஆரம்பிப்பது பொருத்தம் என்று நம்புகிறேன். காரணம், இப்போது அடிக்கடி செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஈரான் தன்னுடைய ஏவுகணைகளை அமெரிக்காவின் தளங்கள் மீது மீண்டும் ஏவ ஆரம்பித்திருக்கிறது அந்த குற்றச்சாட்டு ஒரு பக்கம் கிளம்பி இருக்கிறது. இது உண்மைதானா? உண்மையாக ஈரான் அவ்வாறு தன்னுடைய ஏவுகணைகள் ஏவி இருக்கிறதா என்று கேட்டால், ஐக்கிய அரபு அமீரகம் சொல்கிறது, தாங்கள் தங்களது நாடுகளுக்குள் இல்லாவிட்ட தங்களது நாட்டு எல்லைக்குள் வந்த பல்வேறு ஏவுகணைகளை தாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்று. இந்த பாதிப்புகள் அதிகமாக தங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஈரான் மீண்டும் இவ்வாறு ஏவுகணைகளை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு விடயத்தை கொண்டு வந்திருக்கின்றது. அதுபோல தங்களுடைய எண்ணெய் களஞ்சிய சாலைகள், களஞ்சியப்படுத்தப்படுகின்ற இடங்களில் இவ்வாறு சில ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அது குறிப்பிடுகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் இதுவரைக்கும் எந்த ஒரு காயங்களோ ஏற்பட்டதாகவோ இல்லாவிட்டால் எந்த ஒரு சேதம் ஏற்பட்டதாகவோ சொல்லவில்லை. ஆனால் இப்போது அமெரிக்காவின் தளங்கள் மீது 2 ஏவுகணைகள் தாக்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. இது ஹோர்முஸ் நீரிணை பக்கம் இடம்பெற்ற தாக்குதல். இது ஈரானின் கடற்படை மூலமாக ஏவப்பட்டிருக்கலாம் என்று இப்போது கருதப்படுகிறது. மறுபக்கம் ஈரான் இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தின் குற்றச்சாட்டு குறித்து எந்த ஒரு பதிலையும் வழங்கவில்லை. சர்வதேச ஊடகங்கள் முயன்று பார்த்திருக்கின்றன, ஆனால் விடயங்களாக இல்லை. மற்றபடி ஐக்கிய அரபு அமீரகம் சொல்கிறது தங்களிடம் ஆதாரம் இருக்கிறது, இது ஈரானினால் தான் ஏவப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி. எனவே இப்போது ஹோர்முஸ் நீரிணை பகுதி கொஞ்சம் கொதித்து போயிருக்கிறது என்பது உண்மை. மீண்டும் ஒரு தடவை ஒரு யுத்தம் முழு அளவில் ஏற்படக்கூடிய சகல சந்தர்ப்பங்களும் அங்கே உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது மிக ஆபத்தானது, உலக அமைதிக்கு மிக பெரும் ஆபத்து தரக்கூடிய ஒன்று. இப்போது போர் நிறுத்தம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விடயமானது கலங்கக்கூடிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்னும் ஒரு செய்தியும் கிடைத்திருக்கிறது. ஒரு போர்க்கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்று வெளியான ஒரு செய்தி. ஆனால் நல்ல காலம் அமெரிக்கா இதை மறுத்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதை வழிநடத்த அமெரிக்கா இப்போது முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற வேளையில் ஈரான் சத்தம் இல்லாமல் ஒரு தாக்குதலை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது.
இப்போதைக்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதில்லை என்று ஈரான் முடிந்த முடிவாக சொல்லியிருக்கிறது. ஆனால் அமெரிக்கா ராஜதந்திர நடவடிக்கை மூலமாக இல்லாவிட்டால் முற்றுகை ஒன்றை இட்டு மிரட்டுவதன் மூலமாக இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக சர்வதேச கடல் பயணங்களை ஊக்குவிக்க இங்கே ஏற்பட்டுகின்ற இந்த சூழ்நிலையில் இந்த கடல்சார் பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதால் அமெரிக்க கடற்படை கப்பல் ஒன்றின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. இது வெளியானது ஈரான் சார்பான ஊடகங்களில் என்பது தான் இங்கே முக்கியமான ஒன்று. ஆனால் அந்த கப்பல் வந்த வழியே பின்னோக்கி சென்றதாகவும் தாக்குதலில் அந்த கப்பல் தாக்கப்பட்டது ஏதோ சேதம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்ட வேளையில் அமெரிக்க இராணுவம் இதை மறுத்திருக்கிறது. பாரசீக வளைகுடான்னு சொல்லக்கூடிய இந்த பெர்ஷியன் கல்ஃபுக்கு அருகே உள்ள பகுதியின் மீது அமெரிக்கா தொடர்ந்து தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதை வழிநடத்தவும் ஈரானின் அனுமதியை பெறாத கப்பல்கள் மீது அந்த நாடு விதித்துள்ள முற்றுகையை தகர்க்கவும் அமெரிக்கா முயற்சி மேற்கொண்டு வருகின்ற வேளையில் அமெரிக்க இராணுவத்தின் இந்த தகவல் இப்போது உறுதிப்படுத்தப்படுகிறது. தற்செயலாக தாக்குதல் நடந்தாலும் இல்லை, எங்களை ஈரான் தாக்கவே இல்லை என்று அமெரிக்கா வலிந்து சொல்வதற்கான ஒரு காரணம் இருக்கிறது. யுத்தம் மீண்டும் முழு அளவில் ஏற்படுவதை அமெரிக்கா விரும்பவில்லை என்று சொல்லி சர்வதேச அவதானிகள் சொல்கின்றனர். எனவே ஈரான் தாக்குதல் நடத்தியது உண்மையாக இருந்தாலும் அது பெரிய அளவில் பாதிப்பை கொண்டு வராத ஒரு விடயமாக இல்லாவிட்டால் அமெரிக்கா அதை பொருட்படுத்தாத விடயமாக அமைந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஆனால் இன்று இந்த போர் பதற்றத்துக்கு இடையே இந்தியாவை நோக்கி ஈரானில் இருந்து புறப்பட்ட கப்பல் ஒன்று இந்த ஹோர்முஸ் நீரிணையை கடந்து வந்திருக்கிறது, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் என்பது மிக மிக ஆறுதலான விடயம். நல்ல விடயம், அது நல்லது நடக்கட்டும். இதே வேளையில் லெபனான் மீது இப்போது தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மூலமாக கடந்த 24 மணி நேரத்தில் 40க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுகிறார். அந்த பகுதியில் மட்டும் அமைதி நிலவுவதாக இல்லை. இது மிக பெரும் ஆபத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக மாறிக்கொண்டிருந்தாலும் லெபனான் ஹிஸ்புல்லா பதிலுக்கு தாக்குதல்கள் நடத்தவில்லை என்ற அடிப்படையில் இது ஒரு பக்க தாக்குதலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. யாரும் என்னை கேட்பதற்கு இடமில்லை, நான் தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டே இருப்பேன், எனக்கு போர் நிறுத்தமும் என்னை எதுவும் செய்ய போவதில்லை என்ற பாணியில் தான் இஸ்ரேலின் தாக்குதல் இடம்பெறுகிறது. இதையோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு விடயம், பாகிஸ்தான் எப்படி இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்து போர் நிறுத்தத்தை கொண்டு வர முனைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக சத்தம் இல்லாமல் உலகத்தின் கவனத்தை பெரிய அளவில் ஈர்க்காமல் ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதலை நடத்தி கொண்டு வருகிறது. இன்று பாகிஸ்தானிலே எல்லைப் பகுதியிலே 13 தலிபான்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு இடையிலான மோதலாக சர்வதேச ஊடகத்தில் செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது கைபர் பக்துன்வா என்று சொல்லக்கூடிய அந்த மாகாணத்தின் வழியாக, இது ஆப்கானிஸ்தானின் மாகாணம், அதன் வழியாக பாகிஸ்தானுக்கு ஊடுருவ முயன்ற 13 தலிபான்கள் தான் இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தானின் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. இது குறித்து உறுதியாக நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. காரணம், பாகிஸ்தான் ஊடகம் இந்த செய்தியை வெளியிட்டிருந்தாலும் பாகிஸ்தானின் இராணுவம் இது குறித்த செய்தியை உறுதிப்படுத்தவில்லை. எனவே சர்வதேச செய்திகளின் நகர்வுகள் இவ்வாறு இருந்து கொண்டிருக்க எங்களது பார்வை முழுக்க இன்று தமிழ்நாட்டு தேர்தல் பற்றி தான் இருந்தது. விஜயின் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளை வென்றெடுத்து 108 எம்எல்ஏக்களோடு இப்பொழுது ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகூடிய வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது. விஜய் தமிழகத்தின் முதல்வராக முடிசூடப் போகிறார். 1967 ஆண்டுக்கு பிறகு, அப்போது 1947 67 வரை அப்போது சென்னை மாகாணமாக இருந்து பின்னர் தமிழ்நாடாக மாறியிருந்த அந்த மாநிலத்தை ஆட்சி செய்தது காங்கிரஸ். காங்கிரஸிடமிருந்து திராவிடர் கழகத்தின் மூலமாக உருவான அறிஞர் அண்ணா உருவாக்கிய திராவிடர் முன்னேற்ற கழகம் 1967 ஆண்டு ஆட்சியை கைப்பற்றிக் கொண்டது. அதுக்கு பிறகு ஒன்று திமுக இல்லாவிட்டால் அதிமுக தான் ஆட்சியை கைப்பற்றிக் கொண்டே இருந்தன. முதல் தடவையாக இந்த 2 கட்சிகளும் இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு விஜய் இப்பொழுது மக்களது ஆணையை பெற்றுக்கிறார். எனவே இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் சரித்திரபூர்வமான வெற்றி, எம்ஜிஆரின் சாதனைகளை உடைத்து விஜய் உருவாக்கிய இந்த வெற்றி பற்றிய 2 நேரலை காணொளிகள் இருக்கின்றன. இதற்கு முன்னைய காணொளிகளாக நீங்கள் மறக்காமல் அவற்றை பார்க்க வேண்டும். இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியலில் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் அது குறித்த விளக்கம், இன்னும் கூட்டணி ஆட்சிகள் எவ்வாறு அமைய போகின்றன போன்ற விடயங்களை அறிந்து கொள்ள விரும்புவதாக இருந்தால் நீங்கள் மறக்காமல் அந்த காணொளியை பார்த்து உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது நாங்கள் இலங்கையின் செய்திகளுக்கு செல்வோம். செம்மணி விடயம் எங்களுக்கெல்லாம் மனது உருக்கத்தை கொண்டு வருவதாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக என்ன தனிப்பட்ட முறையில் எனக்கென்றால் இந்த செய்திகள் வருகின்ற வேளையில், இந்த அகழ்வு ஆரம்பித்த வேளையில் எப்படியாவது இந்த செய்திகள் வரும்போது ஏதாவது எங்களை மனதை பாதிக்கக்கூடிய மாதிரி, அதிர்ச்சி தரக்கூடிய மாதிரி, கொடுமையை இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது என்று எங்களுக்கு வேதனையும் கோபமும் தருகின்ற மாதிரி இப்படியான அகழ்வுகள் ஏதாவது புதிய விடயங்களை கொண்டு வந்து விடுவோம்னு பயம் வரும். பாருங்கள், இன்று இந்த 7வது நாளாக இந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற இந்த அகழ்விலே ஒரு கைக்குழந்தை உட்பட 4 எலும்புக்கூடு தொகுதிகள் இந்த நாளில் அகழ்ந்தெடுக்கப்பட்டுகின்றன என்று சொல்லி தெரிகிறது. இன்று அகழ்வுகள் இடம்பெற்ற வேளையில் புதிதாக அடையாளம் காணப்பட்ட 4 எலும்புக்கூடுகளோடு சேர்த்து அந்த புதைக்குழியில் மொத்தமாக அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை இப்பொழுது 250 அதிகரித்திருக்கிறது. இன்று அங்கே புதிதாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடு தொகுதியோடு சேர்த்து அங்கே மொத்தமாக இப்பொழுது அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை, அதாவது முழுமையாக எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 147 அதிகரித்திருக்கிறது. இந்த அகழ்வு நடவடிக்கைகள் இந்த 3வது கட்டம் 56 நாட்களுக்கு தொடரும் என்று தெரிவிக்கப்படுகிற வேளையில் மிக சிரத்தையோடு இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சட்ட ரீதியாக சரியான முறையில் இந்த அணுகல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும், மருத்துவ பரிசோதனைகள் பொருத்தமான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது.
இது பற்றிய முழுமையான விவரங்களை கொண்டு வருகிறார் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா. செம்மணி, சித்துப்பாத்தி, அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் 7வது நாளாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. காலை 7:40 மணி முதல் தற்போது வரை அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருவதுடன் இன்றைய தினம் புதிதாக 4 மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டதுடன் அந்த 4 மனித எண்பு தொகுதிகள் ஒன்று சிறு குழந்தையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் மொத்தமாக 4 மனித எண்பு தொகுதிகள் சிறு குழந்தை உள்ளடங்களாக அகழ்ந்து எடுக்கப்பட்டதுடன் இன்றைய நாள் முடிவில் மொத்தமாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதிகள் 247. சான்று பொருட்கள் இன்றைக்கு எடுக்கல, ஆனால் ஏற்கனவே எடுத்த சான்று பொருட்கள் அவ்வளவும் இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்திட கஸ்டடிக்கு கட்டுக்காவலுக்கு இன்றைய தினம் ஒப்படைக்கப்பட்டது. நாளைய தினம்தான் எங்களுக்கு கையில் கிடைக்கும் என்னென்ன சான்று பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. நாளைய தினம் உங்களுக்கு சான்று பொருட்கள் தொடர்பான விவரத்தை முழுமையாக சொல்லக்கூடியதாக இருக்கு. அது தொடர்பான அந்த பிரதேசம் இன்னும் அகழ்வு ஆரம்பிக்கப்பட இல்லை. நாளைய தினம்தான் அது தொடர்பான அகழ்வு ஆரம்பிக்கப்படுவதாக நாங்கள் இன்றைக்கு கலந்துரையாடினோம். நாளைய தினம் அது தொடர்பான மேலதிகமான தகவல்களை உங்களுக்கு தரலாம். இதுபோல இலங்கையிலே அண்மைய நாட்களில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு விடயமாக அமைந்தது அந்த $2.5 மில்லியன் காணாமல் போன விடயம். திரைசேரியிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வழங்கப்பட வேண்டிய இந்த தொகை காணாமல் போயிருக்கிறது. ஒரு மிக பெரும் மோசடி. இந்த மோசடி காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வந்த வேளையில் ஒருவர் ரங்க நிஷாந்த ராஜபக்ச என்று சொல்லக்கூடிய அவரை பொறுத்தவரையில் அவர் எந்த விதமான இப்படியான தப்பு காரியங்களில் ஈடுபட்டிருக்க மாட்டார். இதுவரை காலமும் கண்ணியமாக மிக நேர்மையாக வாழ்ந்த ஒரு மனிதர். 2 மகள்கள், ஒரு மனைவியோடு மிக நிம்மதியாக குடியாப்பட்டிய பகுதியில் வாழ்ந்து வந்த ஒருவர். இத்தனை காலமும் அவர் பயணிப்பது கூட தொடர்ந்தில்லை. ரயிலிலே தான் பயணித்து வந்திருந்த ஒருவர். எந்த விதத்திலும் பிற சொத்துக்கு ஆசைப்படாத ஒருவர். இதுவரை காலமும் கழங்க கற்பிக்கப்பட முடியாத ஒருவர். 15 ஆண்டுகளாக இந்த மத்திய வங்கி பணியில் ஈடுபட்டு வந்த ஒருவர் என்று சொல்லப்படக்கூடிய அவரது நண்பர்கள் அத்தனை பேரும் அவரை பற்றி நன்றாக சொல்கின்ற வேளையில் இதுவரைக்கும் அவர் மீதான சந்தேகத்துக்குரிய எந்த ஒரு விடயமும் வெளிப்படுத்தப்பட வழியில் ஏன் அவர் தற்கொலை செய்து கொண்டார், அது உண்மையில் தற்கொலை தானா என்ற ரீதியிலெல்லாம் இப்பொழுது நிறைய பேசப்படுகிறது. இத்தனைக்கும் அவர் தன்னுடைய மடிக்கணினி, லேப்டாப், அதுபோல தன்னுடைய கையடக்க தொலைபேசி ஆகியவற்றை புலனாய்வு துறைக்கு வழங்கியிருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் அவரது இறுதிச் சடங்கு நேற்றைய நாளில் இடம்பெற்ற வேளையில் கூட அவரது நண்பர்கள் பல பேர், அவருக்கு நெருக்கமான வங்கி உத்தியோகத்தர்கள், அவரோடு பல்கலைக்கழக காலங்களில் கற்றவர்கள் பல பேர் கலந்து கொண்ட வேளையும் கூட அவர்கள் சொல்கின்ற விடயம் இவர் மீது எந்த ஒரு குற்றமும் இருக்கக்கூடிய வாய்ப்பில்லை. அவருடைய 2 மகள்மாரில் ஒருவர் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கிறார், மற்றொரு மகளுக்கு வயது 15. அந்த குடும்பமே நிலைகுலைந்து போயிருக்கிறது. அவரது மனைவியும் பிள்ளைகளும் அந்த நாளில் தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு மூத்த மகளையும் அழைத்துக் கொண்டு, அவர் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்து கற்கிறார், அவரையும் அழைத்துக் கொண்டு செல்வதாக இருந்தது. கேட்கும் போதே உண்மையில் பரித வைக்கக்கூடிய உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதை. அவரது மனைவி ஆசிரியராக கடமையாற்றுகின்றார். அவர் அன்றைய நாளில் பாடசாலைக்கு சென்றுவிட்டு பாதி நேரத்தோடு வருவதாக இருந்தது. ஆனால் வந்து பார்த்த வேளையில் கணவரது இந்த மரண செய்தி. தனது கைகளை காலை அவர் அறுத்து கொண்டாரா என்பது குறித்து தங்களுக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆனால் அப்படியான நடவடிக்கையில் ஈடுபட முடியாத ஒருவர், தன்னுடைய பிள்ளைகள் மீது மிக பெரும் பேரன்பு கொண்டு ஒருவர் என்று அனைவரும் சொல்கின்றார்கள். இப்போது அவரது மரணம் சந்தேகத்துக்கு இடமாக மாறுகின்ற வேளையில் அந்த மரணம் தொடர்பாகவும் சரியான விசாரணைகள் இடம்பெற வேண்டும். இல்லாவிட்டால் அந்த மரணத்தின் மூலமாக ரங்க ராஜபக்ச ஏதாவது விடயத்தை சொல்லாமல் விட்டு செல்கின்றாரா, இல்லாவிட்டால் அதிகமான மன அழுத்தம் காரணமாக தன்னை பற்றி சமூக வலைத்தளங்களில் எழ ஆரம்பித்திருக்கின்ற கதைகளை தவிர்ப்பதற்காக மனம் உடைந்து போனாரா, இப்படியான பல்வேறு கேள்விகள் எழுந்த வேளையில் இந்த 3ஆம் நபரது கைகளுக்கு சென்ற பணம் எங்கே போனது, அதை மீட்கின்ற நடவடிக்கைகளில் இதுவரைக்கும் என்ன நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று சொல்லப்படுகிறது. இப்போது ஜனாதிபதி இது தொடர்பாக நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் உரையாற்றப் போகிறார். நான் ஒரு விடயத்தை அழுத்தம் திருத்தமாக சொன்னேன். இப்படியான சிக்கல்கள் வருகின்ற வேளையில் ஜனாதிபதி தான் இறுதி நம்பிக்கை, இந்த கடைசி நம்பிக்கை என்று சொல்லி விஜயை தமிழக தேர்தலில் தமிழக மக்கள் கருதி கொண்டார்கள். அதே போல இலங்கையிலும் இப்படியான மிகப்பெரும் மாற்றத்தை கொண்டு வந்த ஒருவராக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தான் கொண்டாடப்பட்ட, மக்களால் நம்பிக்கை வைக்கப்பட்ட ஒருவராக இருக்கின்றார். விஜய்க்கும் அனுரகுமார் திசாநாயக்கம் இடையில் நிறைய ஒப்பீடுகளை பல பேர் சொல்கிறார்கள். இல்லை, அதிலே நிறைய வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன.
2 பேரும் வெவ்வேறு விதமாக இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்தவர்கள். ஆனால் 2 பேர் மீது மக்களது பேரபிமானம் இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். அதை பற்றி தனியாக ஒரு நாளைக்கு ஒரு காணொலி வழியாகவோ இல்லாவிட்டால் செய்தி அரசியல் வழியாகவோ பேசுவோம். ஆனால் ஜனாதிபதி இந்த அரசாங்கத்துக்கு சிக்கல் ஏற்படும் போதெல்லாம் ஜனாதிபதிக்கு நாடாளுமன்ற உரை இடம்பெறும் என்பது நாங்கள் வெளிப்படையாக தெரிந்த ஒரு வழக்கமான விடயம். இந்த மாமூலான விடயம் என்று சொல்லுவோம், அப்படி ஒரு வழமையான விடயமாக மாறிவிட்டது. நாளை ஜனாதிபதி 1 மணித்தியாலத்துக்கு மேலே உரையாற்றப் போகிறார். அதன் மூலமாக மக்களுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் விளக்கத்தை கொடுத்து நம்பிக்கை ஒன்றை உருவாக்கப் போகிறார். ஆனால் இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் இப்பொழுது விசேட விசாரணைகளை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே திரைசேரியில் உள்ள கணினிகள், மடிக்கணினிகள், தொலைபேசிகள், சிம் அட்டைகள் உட்பட இலத்திரனியல் உபகரணங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. CCTV போன்றவையும் இதர ஆவணங்களும் இப்போது பெறப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து கோணங்களிலும் விசாரணைகள் இடம்பெற்றுள்ளதாக இப்போது சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாதிசவும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். திரைசேரியின் ஆழமான நிதி மோசடி தொடர்பாக வரவிருக்கின்ற நாடாளுமன்ற அமர்விலே அரசாங்க கணக்குகள் பற்றிய கோப்பா அந்த குழுவின் திறந்த கூட்டம் ஒன்றை அழைத்து கணக்காய்வாளர் நாயகத்தோடு விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு ஃப்ரீ லாயர்ஸ் என்ற அமைப்பும் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஆனாலும் இந்த சம்பவத்தோடு தொடர்புடையதாக கூறப்படுகின்ற வெளிநாட்டு வாங்கல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர், வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் நிஷாந்த் ராஜபக்ச சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் இதிலே ஏதாவது திருப்பு முனையாக அமைந்து விடுமோ என்ற பயத்தை பல பேருக்கு இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. இது உண்மையில் மிக ஆபத்தான ஒரு செயற்பாடு என்று பல பேர் சொல்கின்றார்கள். குறிப்பாக நிஷாந்த ராஜபக்ச போல மற்றவர்களுக்கும் இதே போல அழுத்தம் ஏதாவது இருக்கிறதா? அதுபோல விசாரணைகளுக்கு அவர் செல்லவில்லை என்று வெளியான ஊடக தகவல்களும் மறுக்கப்படுகின்றன. அவர் தான் அழைக்கப்பட்ட வேளையிலெல்லாம் 3 தடவைகள் விசாரணைக்கு போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இது குறித்த உண்மைத்தன்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை பொதுமக்களது கருத்து. இப்போது அடுத்த விடயத்துக்கு வருவோம். இந்த அனுராதபுர அந்த பௌத்த துறவி அவரால் தான் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக ஒரு சிறுமி குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தார். இதற்கு பிறகு எந்த ஒரு விடயமும் அங்கிருந்து வெளிவரவில்லை. அவரிடமிருந்து விசாரிக்கப்பட்டதா என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று புதிதாக ஒன்று வரவில்லை. எனவே அதை அடுத்து அந்த செய்தியை பற்றி ஏதாவது ஒரு புதிய விடயங்கள் ஏதாவது நடந்திருக்கிறதா என்று பார்த்தால் ஊடகங்கள் எவற்றிலும் அந்த செய்தி இல்லை. அவர் கைது செய்யப்படுவாரா, அவர் குறித்த விசாரணைகள் இடம்பெறுமா என்பது குறித்து அனைவருமே இப்போது தேடி வருகிறோம். அதற்கிடையில் இந்த 22 பௌத்த பிக்குகள், இந்த 22 பௌத்த பிக்குகளும் தாய்லாந்திலிருந்து பெருமளவு போதைப் பொருட்களை கொண்டு வந்தார்கள். 112 கிலோகிராம் குஷ் மற்றும் ஹஷிஷ். இதையடுத்து கைதுகள் இடம்பெற்றன, விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இவை தொடர்பாக இப்போது ஒரு சில முக்கியமான கருத்துக்கள் ஊடகங்களில் வெளிப்படுத்தப்பட்டு வரும் வேளையில் இனவாதத்தினால் இந்த விடயம் திசை திருப்பப்படுகிறதோ, அந்த பௌத்த பிக்குகளை காப்பாற்றுவதற்கான முயற்சி 2 நாமல்களால் மேற்கொள்ளப்படுகிறதும் சந்தேகம் வருகிறது. ஒருவர் நாமல் ராஜபக்ச, இன்னொருவர் நாமல் குமார். இந்த 2 பேரை பற்றியும் உங்களுக்கு ஓரளவு தெரிந்திருக்கும். 3ஆம் அவர் இதிலே கசப்ப தேரர். அவர் பலாங்குடை கசப்பத்திர மிக பிரபலமான ஒருவர் இப்படியான விடயங்களை பேசுவது. ரிஸ்வி ஹாஜி என்ற பெயரை சமூக வலைத்தளங்களில் நான் பார்த்தேன். ஒரு சில காணொலிகளிலும் ரிஸ்வி ஹாஜி என்று காலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர், அவரும் இதிலே சம்மந்தப்பட்டிருந்தார். ஒரு பெரு வர்த்தகர். ஒரு வர்த்தகர் தான் இந்த 22 பௌத்த பிக்குகளுக்கும் அனுசரணை வழங்கி தாய்லாந்துக்கு அனுப்பி வைத்தார் என்று சொல்லப்பட்ட விடையில் அது இந்த ரிஸ்வி ஹாஜி தான் என்று அழுத்தம் திருத்தமாக பல பேர் சொல்கிறார்கள். நாமல் குமாரோவும் அதைத்தான் சொல்கிறார். அதுபோல எங்கள் பௌத்த பிக்குகளை களங்கப்படுத்துவதற்காக இப்படியான நடவடிக்கைகளை திட்டமிட்டு மேற்கொண்டு ஒரு முஸ்லீம் வியாபாரி என்று சொல்லி ஒருவர் சொல்லிவிட்டார். யாரு? நம்ம கசப்பத்தேர். இதற்கிடையில் ரிஸ்வி ஹாஜி அவர்களிடம் விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்படுகின்றன. அவர் தனது பெயரை குறிப்பிட்டவுடனே உடனடியாக சட்டத்தரணிகளை அணுகி இந்த விடயம் தொடர்பாக ஆராய்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நாமல் குமார் என்று சொல்லப்படுகிற ஒருவர் கடந்த காலங்களில் அப்போது ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேன, பின்னாளில் ஜனாதிபதியாக வந்த கோட்டாபய ராஜபக்ச ஆகியோர் மீது கொலை முயற்சிகளில் ஈடுபடுத்தப்பட்ட ஒருவர் என்று சொல்லி கருதப்பட்ட முன்னாள் இராணுவ புலனாய்வாளர். இவரும் இனவாத கருத்துக்களை தாராளமாக வழங்கிய ஒருவர். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிறகு இவரும் முஸ்லீம் மக்கள் மீது திட்டமிட்ட இனவாத சம்பவம் ஒன்றுக்கு திட்டமிட்டிருந்தார் என்று பின்னாளில் தெரிவிக்கப்பட்டது. அவரும் இந்த விடயத்தை சிறைச்சாலையில் உள்ள தனக்கு தெரிந்த ஒரு சிலர் மூலமாக தனக்கு தெரிய வந்த தகவல், இந்த போதைப் பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்ட பிரித்தானியாவை சேர்ந்த ஒருவர், அவருக்கு கீழே இருக்கின்ற 2 பேர், இவர்களுக்கு நிதி அனுசரணை வழங்கக்கூடிய ஒருவராக இந்த பௌத்த பிக்குகளை தாய்லாந்துக்கு அனுப்பி எடுத்தவர் என்று சொல்லக்கூடிய ரிஸ்வி ஹாஜி என்ற பெயரை கொண்டு ஒருவர் என்று பல்வேறு விடயங்களை சொல்லுகிறார். நாமல் குமார் அண்மையில் பிரபலமான சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியிலும் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். இப்போது இது குறித்த விவரங்கள் வெளிவருகின்ற வேளையில் பௌத்த பிக்குகளை விட்டுவிட்டு உடனடியாகவே உங்களுக்கு தெரியும், சிங்கள மக்கள் மத்தியில் இப்படியான விடயங்கள் இனவாத ரீதியில் ஊட்டப்பட்டால் அவர்கள் உடனடியாக நீ ஒரு முஸ்லீம், நீ ஒரு தமிழ் என்று சொல்லி இவர்கள் தான் எங்களது பௌத்த மதத்தை கேவலப்படுத்துகின்றார்கள் என்று இப்படியாக வரக்கூடியவர்கள்.
ஒரு நாளும் இத்தனை காலத்தில் இலங்கையில் இடம்பெற்ற பல்வேறு போதைப் பொருள் கடத்தல் விடயங்கள், அதுபோல பாதாள உலக குழுக்கள், திட்டமிட்ட குற்றக்குழுக்களை பல பேர் தமிழ் பெயர் கொண்ட பல பேர், பூக்குட்டி கண்ணா போன்ற பெயர்கள் இருக்கின்றன, பொட்ட நௌஃபர் என்று சொல்லி, கஞ்சிப்பான இம்ரான் என்று சொல்லி தமிழ் முஸ்லீம் பெயர்கள் இருந்தாலும் ஒரு நாளும் அதை தமிழ் முஸ்லீம் போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் இல்லாவிட்டால் தமிழ் முஸ்லீம் பாதாள உலக குழுக்கள் என்று யாரும் சொன்னது கிடையாது. சிங்கள தமிழ் முஸ்லீம் என்று பாதாள உலக குழுக்களில் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த முறை பௌத்த பிக்குகளாகப்பட்டிருப்பதால் இந்த விடயத்தை திசை திருப்ப இந்த இனவாத நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறதா, இதை இந்த அரசாங்கம் எவ்வாறு கையாளப் போகிறது என்ற கேள்வி முக்கியமானது. அவதானித்திருப்போம். நாங்கள் இந்த விடயம் அமிழ்ந்து போகவிடக்கூடாது. தண்டனை என்று சொன்னால் அனைவருக்கும் தண்டனை சரியான முறையில் இருக்க வேண்டும். போதைப் பொருள் கடத்தலுக்கு என்ன உச்சபட்ச தண்டனை வழங்கப்படுமோ அதை இந்த பௌத்த பிக்குகள் என்ற பெயரோடு உலவி எங்களது மக்களை, எங்களது இளைஞர்களது வாழ்க்கையை இல்லாமலாக்குகின்ற இவர்கள் மீதும் அந்த நடவடிக்கை பாய வேண்டும். இப்போது நான் இந்த வாட் வரி தொடர்பாக எழுந்திருக்கின்ற சர்ச்சை தொடர்பாக பார்க்க போகிறேன். புதிதாக இப்பொழுது இந்த பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி என்று சொல்லக்கூடிய இந்த சட்டத்தில் இந்த வாட் வரி தொடர்பான இந்த விடயத்தில் புதிய மாற்றம் ஒன்று செய்யப்பட போகிறது என்ற விடயம் வெளியாகி இருந்தது. நேற்றைய நாள் செய்திகளில் கொண்டு வரப்படும். இந்த வாட் வரிக்கான வரி வரம்பை குறைத்தல், அதுபோல டிஜிட்டல் சேவைகளுக்கான வரி, அதாவது நாங்கள் பயன்படுத்துகின்ற பல்வேறு இணைய சேவைகள் இருக்கின்றன, அதிலே கூகுள், ஃபேஸ்புக் மூலமாக நாங்கள் செய்கின்ற கொள்வனவுகளும் அடங்கும். இதுபோல நெட்ஃப்ளிக்ஸ், நாங்கள் என்னென்னவற்றை டிஜிட்டல் மூலமாக இணைய வழியில் நாங்கள் என்னென்ன விடயங்களுக்காக செலவழிக்கிறோமோ அதுக்கெல்லாம் இனி வரி செலுத்தப்பட வேண்டிய தேவை ஒன்று வரும்போது கட்டணங்கள் அதிகரிக்கப் போகின்றன. இப்போது ஜூலை மாதம் 1ஆம் தேதிகிறது. இது தொடர்பான வரி திருத்த இந்த சட்டங்களை, அதாவது வரி திருத்தங்களை செய்து திருத்த சட்டம் மூலம் ஒன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருத்தங்கள் தொடர்பாக ஏற்பட்ட குழப்பங்கள் தான் இப்போது பல்வேறு குழப்பங்களை தந்திருக்கு. அரசாங்கம் சொல்கிறது நாங்கள் வரி அதிகரிக்கவில்லை, மாறாக இந்த புதிதாக சேர்க்கப்பட்ட வரியை இதிலே தாங்கள் சேர்த்திருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆண்டுக்கு 60 மில்லியன் ரூபாவாக இருந்த இந்த வட் பதிவுக்கான வரம்பு இப்பொழுது 36 மில்லியன் ரூபாவாக குறைக்கப்பட இருக்கிறது. இதனால் 2026 ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அதிக எண்ணிக்கையிலான வணிகங்கள் வரி வலையமைப்புகள் கொண்டு வரப்படும். இதுபோல ஏற்கனவே இருக்கின்ற 2.5% எங்களுக்காக வரி அறவிடப்படுகின்ற இந்த நடைமுறை புதிதாக சேர்க்கப்படுகிறது தவிர வரி அதிகரிக்கப்படவில்லை. எனவே இதன் மூலமாக பதிவு செய்யப்பட்ட வரி செலுத்துவோரின் தகவல்களை பகிரங்கப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. திருத்தப்பட்ட உள்ளூட்டு வரி இன்புட் நடைமுறை இங்கே வருகிறது. கொழும்பு போர்ட் சிட்டி கட்டமைப்புக்கு கீழே இயங்குகிற மூலவாய வணிகங்களுக்கான வரி விலக்குகள் வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதுபோல இந்த வரி தொடர்பான குற்றங்களுக்கு அதிகபட்ச அபராத தொகை விதிக்கப்படும், இல்லாவற்றால் 6 மாதங்களுக்கு மேற்படாத சிறை தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே நிதி சேவைகளுக்கான வரி அதிகரிப்பு இந்த 18% 20.5% அதிகரிக்கப்படுகிறது. அதாவது அவர்கள் சொல்கின்றார்கள் இது வரியில் அதிகரிப்பு இல்லை, மாறாக எங்களுக்கு இப்போது இருக்கின்ற 2.5% வரி, அதாவது SLS வரி என்று சொல்லக்கூடிய அந்த வரி இப்போது இந்த வரியோடு சேர்க்கப்படுகிறது. அதில் தான் மாற்றமே தவிர புதிய வரியை தாங்கள் கொண்டு வரவில்லை என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் வர்த்தகர்களுக்கு 60 லட்சத்திலிருந்து 60 மில்லியன் இருந்து இப்பொழுது 36 மில்லியனாக இது குறைக்கப்படுவதன் காரணமாக எங்களுக்கு இது நிச்சயமாக பாதிப்பு வரும். நுகர்வோருக்கு இது பெரிய பாதிப்பை கொண்டு வரப்போகிறது. அதுபோல டிஜிட்டல் சேவைகளுக்கு வரி விதிக்கப்படுகிறது. இது எல்லை தாண்டிய ஆன்லைன் சேவைகளுக்கு வரி விதிப்பதில் ஒரு முக்கியமான மாற்றமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், டிஜிட்டல் சேவைகளுக்கு வருமான வரி விதிக்கப்பட்டிருந்தது கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து. இப்போது இதுவும் சேர்ந்து கொள்ள இன்னும் பெரிய பாதிப்பை நுகர்வோருக்கு கொண்டு வரப்போகிறது என்பது உறுதி. இதை நாங்கள் எவ்வாறு சமாளித்துக் கொள்ளப் போகிறோம் என்ற கேள்வியை தான் இப்போது முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதேபோல இப்பொழுது இலங்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற 2 முக்கியமான விடயங்களில் ஒன்று நெடுந்தூர பேருந்து பயணங்களுக்கு இணைய வழியான ஆன்லைன் புக்கிங் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட போகிறது. அதுபோல இன்னொரு முக்கியமான விடயமாக ஒரு மோசடி விடயம் தொடர்பாக ஸ்ரீலங்கா சர்ட் என்று சொல்லக்கூடிய இணைய வழி மோசடி அவதானிப்பு பிரிவு ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. நீங்கள் மிக பெரும் பாதிப்புக்குள்ளான ஒருவராக மாறக்கூடிய ஆபத்து இருக்கிறது இந்த மோசடி மூலமாக. எங்களுக்கு பல்வேறு மோசடிகளை பற்றிய விடயங்கள் வந்தன. பொதுமக்கள் நாங்கள் அலர்ட்டாக இருக்கிறோம், ஆனால் அரசாங்க நிதியமைச்சும் திரை செய்தியும் மோசடி ஒன்றில் கோட்டை விட்டு விட்டார். எங்களுக்கு வரப்போன்ற இந்த மோசடி வாட்ஸ்அப் மூலமானது. நாங்கள் வாட்ஸ்அப் பயன்படுத்தும் போது பலவிதமான ஃபிஷிங் லிங்க்ஸ், ஸ்கேம் லிங்க்ஸ் எங்களுக்கு வரும். இதன் மூலமாக எங்களது மொபைலில் உள்ள தரவுகள் முழுக்க எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஆபத்து இருக்கின்ற சூழ்நிலையில் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய மிக மோசமான ஆபத்தான ஒரு வாட்ஸ்அப் மோசடி பற்றிய செய்தியை இப்போது ஸ்ரீலங்கா சர்ட் என்ற அமைப்பு, அதாவது இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழு விடுத்திருக்கிறது பொதுமக்களுக்கு. இளைஞர்களை இலக்கு வைத்து இந்தியாவிலிருந்து இயக்கப்படுவதாக கருதப்படுகின்ற இந்த வாட்ஸ்அப் மோசடியில் பயன்படுத்தப்பட போன்ற எங்களுக்கு பல பேருக்கு இலகுவாக ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் நிர்வாண பெண். உடனடியாகவே பல பேர் இதில் அலைந்து தெரிந்து அகப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஆபத்து இங்கே இருக்கிறது. கவர்ச்சிகரமான இளம் பெண்களின் போலி ஃபேஸ்புக் கணக்குகளை பயன்படுத்தி அவர்கள் நிர்மாண தோற்றத்திலோ இல்லாவற்றில் அரை நிர்மாண தோற்றத்திலோ உரையாடுவது போல ஒரு காட்சி அமைப்பு ஒன்றை உருவாக்கி இதன் மூலமாக எங்களிடமிருந்து தரவுகளை பிடுங்கிக் கொள்கின்ற ஒரு முயற்சி, பறித்துக் கொள்கின்ற ஒரு முயற்சி.
ஆரம்பத்தில் ஃபேஸ்புக் மூலமாக அரட்டைகள் மூலமாக சேட் மூலமாக பழகி பின்னர் வாட்ஸ்அப் செயலிக்கு மாற்றி அதற்கு பிறகு வாட்ஸ்அப் காணொலி அழைப்பினை மேற்கொண்டு இதன் மூலமாக தரவுகளை உருவிக்கொள்கின்ற நடைமுறை. மாட்டிக்கொள்ளாதீர்கள், இது மிக ஆபத்தானது. எனவே ஆசையை கட்டுப்படுத்துங்கள், இல்லாவிட்டால் ஆழமாக யோசித்து சரியான முறையான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள். இதுதான் இந்த ஸ்ரீலங்கா சேட் இப்பொழுது உங்களுக்கு தருகின்ற ஒரு சின்ன ஆலோசனை. நிர்வாணமான தோற்றத்திலே உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும், அதை படம் பிடிக்கின்றார்கள். அந்த படம் பிடிக்கின்ற வேளையில் போலியான ஆபாச காணொலியை பின்னர் உருவாக்குகின்றார்கள். எப்படி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே நேரடியாக உங்களது வீடியோ கால் அழைப்பிலே உங்களது முகம் பதியப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த ஆபாச காணொலிகளை உருவாக்கி அதனை பாதிக்கப்பட்டவர்களின் சமூக வலைத்தளங்களுக்கு தொடர்புகளுக்கு அனுப்புவதாக கண்டாக்ட்ஸுக்கு அனுப்புவதாக கூறி பணம் பறிக்கின்ற ஒரு முயற்சி. ஒரு சில வருடங்களுக்கு முதல் உங்களுக்கு ஏதாவது ஒரு லிங்கை கிளிக் செய்தால் உங்களிடமிருந்து உங்களது கண்டாக்ட்ஸுக்கு ஆபாச காணொலி ஒன்று அனுப்பப்பட்டதாக ஒரு தகவல் ஒன்று வந்து சேரும். இது மிக பெரும் பாதிப்பை பல பேருக்கு ஃபேஸ்புக்கிலே கடந்த காலங்களில் கொண்டு வந்திருந்தது. இப்போது இதே போன்ற நடைமுறை உங்களது முகத்தோடு அப்படியான ஆபாச காணொலி என்று சொல்லும்போது எப்படிப்பட்ட அவமானத்தை கொடுக்கும், நம்பக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே இது மிக பெரும் ஆபத்தான ஒன்று. இந்த மோசடி கும்பல் இந்தியாவிலிருந்து பல வங்கி கணக்குகளுக்கு பணம் அனுப்புமாறு கோரி மிரட்டி பணம் கோருகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இப்போதே ஒரு சிலர் அகப்பட்டுக் கொண்டுகிறார்கள் என்ற சந்தேகமும் வருகிறது. சமூக வலைத்தளங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களோடு பழகுவதை மிகுந்த அவதானத்தோடு கையாளுமாறு ஸ்ரீலங்கா சேட் அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சமூகத்தில் பல முக்கியமான பெருமவர்கள் கூட இந்த ஆபத்திலே சிக்கி இருப்பதாக அந்த அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருப்பது நிச்சயமாக இது ஒரு சிலரை இந்த வரையிலே சிக்க வைத்திருக்கிறது என்ற விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. எனவே இப்படியான சம்பவங்கள் நடந்தால் வெட்கப்படாமல் அருகிலுள்ள காவல் நிலையத்துக்கும் சைபர் பாதுகாப்பு பிரிவுக்கும் ஸ்ரீலங்கா சேட் அமைப்புக்கும் அறிய தருமாறு அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அவதானமாக இருங்கள். உங்கள் பாதுகாப்பு முக்கியம், உங்களது அந்தஸ்து முக்கியம், உங்களது தரவுகள் முக்கியம், உங்களது அந்தரங்கம் முக்கியம். செம்மணி புதைகுடி அகழ்வு பற்றியெல்லாம் நாங்கள் பயத்தோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அண்மைய நாட்களில் இலங்கையில் இடம்பெற்ற பல்வேறு கொலை சம்பவங்களை பற்றிய அதிர்ச்சிகரமான செய்திகள் எல்லாம் வெளிவந்தன. அவை பற்றிய விசாரணைகள் இடம்பெறுகின்ற வழியில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழக விரிவுரையாளர் இது தொடர்பான இன்னும் ஒரு செய்தி, அதாவது அப்படியான விடயங்களை கொண்டு வரக்கூடிய இன்னும் ஒரு செய்தி மன்னார் பகுதியிலிருந்து கிடைத்திருக்கிறது. மன்னாரிலே மனைவியால் துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்ட கணவன் பற்றிய ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. மன்னார் மூவர் வீதி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. தன்னுடைய கணவனை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி உரப்பை ஒன்றில் மூட்டை கட்டி மலசலக்கூட குழியிலே புதைத்து வைத்திருந்த மனைவி பற்றிய விவரம் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த சடலம் இன்று திங்கட்கிழமை மன்னார் போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மன்னார் மோர் வீதியில் வாடகை வீடொன்றில் வசித்து வந்த கணவன் மனைவிக்கிடையில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற தர்க்கம் தான் இதற்கான காரணமாக இங்கே அமைந்திருக்கிறது. இந்த சம்பவத்திலே ஞாயிற்றுக்கிழமை துண்டு துண்டுகளாக அவர் வெட்டி உரப்பையிலே போட்டு மலசலக்கூட குழியில் புதைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. உடனடியாகவே இந்த சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை பார்வையிட்டு மன்னார் நீதவான் முன்னிலையில் அதை பற்றிய விடயத்தை கொண்டு வந்து சட்ட வைத்திய அதிகாரிக்கும் இதை தெளிவுபடுத்தி இப்போது இந்த உயிரிழந்த நபரின் மனைவி, அவரை கொன்ற மனைவி 36 வயதுடையவர் என்று சொல்லி கருதப்படுகிறது. அவரை இப்பொழுது அழைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. மன்னார் வங்காளை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தான் இவ்வாறு கொல்லப்படுகிறார். பாருங்கள் எவ்வளவு வக்கிரமான செயற்பாடுகளும் இப்படியான சம்பவங்களும் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன என்று சொல்லி எங்களுக்கு தெரிகிறது. இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி கொண்டாட்டம் யாழ்ப்பாணத்திலும் கொண்டாடப்படுகிறது. அதை பற்றிய விசேட காணொலியை தனியாக தருகிறேன். அதுக்கிடையில் யாழ்ப்பாணத்தில் வீடு புகுந்து நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் ஒன்று குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்ற செய்தி வெளியாக இருக்கிறது. இது இடம்பெற்றது வடமராட்சி கிழக்கு ஆழியவளை பகுதியில். நேற்றைய நாள் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. வடமராட்சி கிழக்கு ஆழியவளை பகுதியிலே உறங்கிக் கொண்டிருக்கிற நேரம் பார்த்து நள்ளிரவு குடும்பஸ்தர் ஒருவர் வீட்டுக்குள்ளே மது போதையில் நுழைந்து இருவர் மீது மிக மோசமான தாக்குதலை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. முன்னைய ஏதாவது குடும்ப தகராறுகள் இதற்கான காரணமாக இருந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்போது கிடைத்திருக்கின்ற செய்தி, டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். இந்த எச்சரிக்கையானது ஈரான் தங்கள் மீதான தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரானை முற்றுமுழுதாக அழித்துவிடக்கூடிய அளவு வல்லமை தங்களுக்கு இருப்பதாகவும் தாங்கள் ஈரானை ப்ளோ ஆஃப் என்று சொல்லக்கூடிய தாக்கி தகர்த்து விடுவோம் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பின் இப்படியான எச்சரிக்கைகள் சமூக வலைத்தளங்களில் வழக்கமானவைதான். ஆனால் ஈரான் இப்போது ஏவுகணைகளை மேவி இருக்கிறது. அமெரிக்காவின் கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதாக செய்தியும் வெளியாக இருக்கிறது என்ற அடிப்படையில் மீண்டும் ஒரு முழுமையான யுத்தத்துக்கு இரண்டு நாடுகளும் தயார்படுத்தி விட்டனவோ என்ற ஆபத்தான அச்சத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதாக தெரிகிறது. இதுக்கிடையில் இந்த தென்கொரிய கப்பலோடு தகர்க்கப்பட்ட செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. அதை பற்றிய புதிய செய்திகள் வெளிவரும் போது விரிவான விளக்கமான விடயங்களை தனியாக கொண்டு வருகிறேன். இந்த செய்திகள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் என்ன, கேள்விகள் இருந்தால் அவற்றையும் மறக்காமல் பதியுங்கள். மீண்டும் சந்திப்போம்.